ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சிந்து சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்க நேரமா பார்த்து நம்ம எசக்கி இருந்துட்டு எப்படியாவது அம்மன் நகையை எடுத்துட்டு போயிட்டு போலி நகையை எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சிந்து ரூமுக்கு போறாங்க. போன உடனே அந்த நகைப்பெட்டியை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த நகைப்பெட்டி பூட்டி கிடக்குது. பூட்டி கிடக்கிறத எப்படியாவது உடச்சியே தீரணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு சுத்தி எடுத்துட்டு வந்து அந்த பொட்டியை அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அம்மனுக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே ஆக்ரோஷத்துலையும் கோவத்திலையும் சிந்து மேல அந்த அம்மன் இறங்கி அப்படியே அந்த ஆக்ரோஷத்திலேயே ஓடி போய் என்னடா பண்ற அடே அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம எசக்கிக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே திரும்பி பார்க்கவும் நம்ம சிந்து ரொம்ப ஆக்ரோஷத்தில் அந்த அம்மன் வேஷத்தில் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சியோட அப்படியே கை காலெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது மகா வராங்க. வந்த உடனேயே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி சொன்ன நீ என்னவே இந்த அம்மனவே என்னடின்றியாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரே ஒரு முறைக்கவும் நம்ம மகா ரொம்ப பயந்துக்கிட்டு எசக்கிக்கிட்டு போயிட்டு, என்ன எசக்கி என்ன இது இவ என்ன இப்போ இந்த கோலத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா அவ மேலே அம்மன் இருக்காங்க போல, அதனால தான் அவள் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்காமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எசக்கி இருந்துட்டு பயத்தில் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்க இங்கே பாருங்க அத்தா, நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக என்னை இப்படியெல்லாம் கோவத்தில் பண்ணுவியா, என்னை உன்னோட புள்ளையா நினச்சி மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லவும், என்னடா சொன்ன நீ என்ன சொன்ன, உன் புள்ளையா நினச்சி மன்னிக்கிற அளவுக்கு நீ தப்பு பண்ணியிருக்கியா, என்ன தப்பு பண்ணி வச்சிருக்க நீ, ஏன் நகையை போலி நகையை மாற்ற நினைக்கிறியா நீ, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு ஆக்ரோஷத்தில் பேசவும் இதை கேட்ட நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருங்க சாமி, என் தம்பி ஏதோ புத்தி கேட்டு இப்படி பண்ணிட்டான், அதுக்காக அவனை தண்டிச்சிடாதீங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்றது எனக்கு தெரியும், நீ தானே பிளான் போட்டு கொடுத்து உன் தம்பிக்கு இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தனும் தெரியும், உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பயங்கர கோவத்தில் பேசவும் இதை கேட்ட உடனே நம்ம மகாக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே புரியல. அப்படியே தலகால் புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பைரவி அந்த வழியாக போய்கிட்டு இருக்காங்க. நம்ம சிந்து கோவத்தில் வேலை தூக்கி 2 பேருமே கீழே படுக்க வச்சு அப்படி குத்த போறாங்க. இதை பார்த்த பைரவிக்கு பயங்கர ஷாக்கு. சிந்து சிந்து அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே உள்ள போகவும், உள்ள போன உடனே நம்ம சிந்து இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் குடு குடு குடுன்னு ஓடி போய் அன்னபூர்ணிக்கிட்ட அத்தை 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 அப்படின்னு சொல்லவும், என்னம்மா ஆச்சு பைரவி, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, சொல்லுமா, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தை, இது சிந்துவோட ரூமில் மகாத்தையும் அந்த எசக்கியும் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க, அதை பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, வாங்கத்தை வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே அங்கே இருக்கிறத எல்லாத்தையும் பார்த்து, அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பைரவி இதெல்லாம். அதுக்கப்புறம் அங்கே கிட்ட போய், இங்கே பாரு சிந்தோ, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சொன்ன அப்படின்னு திரும்பி இப்போ பேசவும் இதை பார்த்த உடனே அன்னபூர்ணிக்கு பயம் ஆயிடுது. இங்கே பாருங்க சாமி, இங்கே நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எதுக்காக இப்போது சிந்துவோட உடம்புல வந்திருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல, ஏதாவது குறை இருந்தால் கூட சொல்லுங்கம்மா, அதை நான் நிவர்த்தி பண்ணிடுறேன், எதுக்காக இப்போது வந்திருக்கீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே அந்த அம்மன் இருந்துட்டு, இங்கே பாரு அன்னபூர்ணி, நீ ரொம்ப நல்லவ தான், ஆனால் உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப கெட்டவங்களை எல்லாரையும் உன் பக்கத்துலேயே வச்சுருக்க, ஆனால் நல்லவங்களை எல்லாரையும் நீ தூர தள்ளி வச்சுருக்க, அது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க சாமி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏது சொல்கிறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, அப்படி இருக்கிறப்போ எனக்கு எப்படி புரியும், நீங்கள் அது எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உன்னோட இந்த கேவலமான புத்தி உள்ளவங்க இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா, என் நகையை எடுத்துகிட்டு போய் போலி நகையை மாற்றி வைக்க முயற்சி பண்ணாங்க, அது என்னால் தாங்க முடியாமல் தான் இப்போது இவங்களை ஏதாவது பண்ணியாகணும், இவங்களை உயிரோடே விடக்கூடாதுன்னு நான் வந்திருக்கேன், அவ்வளோ கோவத்துலேயும் ஆக்ரோஷத்துலேயும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், எசக்கி இருந்துட்டு, இங்கே பாருங்க சாமி, அந்த சிந்துக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணி அவளை
ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். அதுக்காக இப்படி எங்களை பழிவாங்கணுன்ற மாதிரி மனுஷங்க மாதிரி நீ யோசிக்காத சாமி. இனிமே இப்படி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன், சத்தியமாக பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிட்டு இப்படி இனிமே எந்த ஒரு தப்பும் பண்ணாத நான் இருக்கேன், என்னை மன்னிச்சிரு சாமி அப்படின்னு 2 பேருமே கை காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போவும் அந்த சாமிக்கு அந்த கோபம் இறங்காமல் அப்படியே தான் இருக்குது. அந்த நேரம் பார்த்து அன்னபூர்ணி இருந்துட்டு அப்போ தான் யோசிக்கிறாங்க, இங்கே பாரு பைரவி, அந்த கோவிலில் இருக்கிற பூசாரியை முதல்ல கூட்டிகிட்டு வந்து அவர் வந்தால் மட்டும்தான் இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாமே தீரும். முதல்ல அந்த சாமியை கூட்டிட்டு வாப்போ அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகத்தை கூட்டிட்டு அந்த கோவிலுக்கு போறாங்க. போன உடனே அந்த கோவில்ல இங்கே பாருங்க சாமி, வீட்டில் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றை விடாமல் நம்ம பைரவி இருந்துட்டு அந்த சாமி கிட்ட சொல்லி பைரவி அந்த சாமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே சாமி இருந்துட்டு போய் நம்ம அம்மன் கிட்ட, இங்கே பாருமா தாயே, எதுக்காகமா இப்படி ஆக்ரோஷமாக இருக்க? மனுஷங்க தப்பு பண்ணுறது இயல்பான விஷயம் தானே, அதுக்காக நீயே மனுஷங்களை சாவடிக்கிற அளவுக்கு போயிடுவாமா, நீ கொஞ்சம் சாந்தமாகுமா, எதுக்காகமா இவ்வளோ கோவத்தில் இருக்க? இவ்வளோ கோவம் இந்த நாட்டுக்கு ஆகவே ஆகாதுமா, ப்ளீஸ்மா இந்த கோவத்தை நீ கொஞ்சம் அடக்குமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு மகனே, என்னோட சொத்தவே திருடி அவன் வேற மாதிரி மாற்றி வைக்க முயற்சி பண்ணான். அதை என்னால் சும்மா விட முடியாது, அதை நான் லேசிலையும் எடுத்துக்க முடியாது. எனக்கு அவ்வளோ கோபமும் ஆக்ரோஷமும் மனசில் இருக்குது. அந்த மனசில் இருக்கிறது எனக்கு எப்போவுமே இறங்கவே இறங்காது. இங்கே பாராத்தா, மனுஷங்க தான் இப்படி பேசுவாங்கன்னா நீ எதுக்காக அத்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இப்படி பேசுறது ரொம்ப பெரிய தப்புன்னு உனக்கே புரியலையா அத்தா? ஏன் அத்தா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் பேசாதா அத்தா, முதல்ல சிந்து உடம்புல இருந்து இறங்கி ஏன் உடம்புக்கு வா, அப்பதான் உனக்கு நான் என்ன பண்றேன்னு உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மகனே, நான் நினச்சதை முடிக்காமல் இங்கேருந்து நான் போகவே மாட்டேன். என்னோட நகையே மாற்றி வைக்க இவங்க முயற்சி பண்ணாங்களே, இது மட்டும் இல்லை, நிறைய தப்பை இவங்க பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் மன்னிச்சு தானே விட்டேன். ஆனால் இந்த தப்பை என்னால் மன்னிக்கவே முடியாது. மனுஷங்க கிட்ட கையை வைக்கலாம், ஆனால் இந்த ஆத்தாக்கிட்டேயே கையை வச்சுட்டானே அவன். இப்படி இருக்கும்போது அவனை நான் சும்மா விடலாமா? சும்மா விடுறது கரெக்டாக இருக்குமான்னு நீயே சொல்லு மகனே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம பூசியார் இருந்துட்டு, இங்கே பாருங்க தாயே, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இருந்தாலையும் நீ கடவுள், நீ பொறுமையாக தான் இருந்தாகணும். அவங்களுக்கு புத்திமதியை சொல்லி இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காத மாதிரி நீ தான் பார்த்துக்கணுமே தவிர அவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கறது சரியே இல்லை. நீ முதல்ல சிந்து உடம்புல இருந்து தனி தாயே அப்படின்னு திருநீரை எடுத்துட்டு வந்து நம்ம சிந்து தலையில போட்டு, அம்மா நீங்க சாந்தம் அடைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவை மலையேற வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சிந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி பயங்கர கோவமாக எசக்கிக்கிட்டேயும் மகாக்கிட்டேயும், என்ன எசக்கி இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ கேவலமான வேலையை பண்ண? அம்மனோட நகையை திருடி அதை போலி நகையை மாற்றணும்னு எதுக்காக நினச்ச அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, அந்த சிந்துக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது எனக்கு பிடிக்கலன்றதுக்காக தான், ஊர் முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணனே தவிர வேற எதுக்காகவும் இல்லைக்கா. அம்மனோட நகையை திருடி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலையும் அம்மனோட நகை விஷயத்தில் நீங்கள் இப்படி பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அந்த அம்மனே உங்கள் 2 பேரையும் உசுரை எடுத்திருக்கோம். இது பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, நாங்களே ரொம்ப பீதியில் இருக்கோம். நீங்கள் வேற இதை சொல்லி எங்களை பயன்படுத்தாதீங்கக்கா. இனிமே நாங்கள் இப்படி ஒரு தப்போ அம்மன் விஷயத்தில் பண்ணவே மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், கோவிலில் அவ்வளோ நடந்துச்சுல்ல, நீங்கள் அதை பார்த்து கூட திருந்தலையா? எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணீங்க? உங்களுக்கு மனசாட்சினது ஒன்று இல்லவே இல்லையா? சிந்து உங்களுக்கு என்ன பாவம் பண்ணிட்டா? அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவ்வளோதானே. அவளால் என்னோட வாழ்க்கை எல்லாத்தையுமே நாசமாக போச்சு. நாங்களே கோவப்படாமல் அமைதியாக இருக்கோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? இப்போது சிவாவே சிந்துவை ஏற்றுக்கிட்டு வாடன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னபூர்ணி அத்தை இதை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால தான் சிவா சிந்து கூட சேர்ந்து வாழாமல் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி நீங்கள் சிந்துக்கு எதிராக இதெல்லாம் பண்ணலாம்? நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லவும், என்னக்கா என்ன, இங்கே பாருங்கக்கா, இவளோட அக்காக்காக இவ எப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரான்னு, உங்கள் பேச்சை மீறி இவளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறான்னு பாருங்கக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன பைரவி, இங்கே பாருங்கத்த,
நான் சொல்கிறேன்னு என்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த கடவுளையே சிந்துவை மன்னிக்கிறப்போ நம்ம மன்னிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? எனக்கு சிந்து மேலே இருந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு. இனிமேல் சிந்து மேலே கோவப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அவள் தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணதுனால இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு அவளுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அவள் மேலே கோவப்படணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அத்தை. அதே மாதிரி சிவாவுக்கும் சிந்து மேலே ரொம்ப ரொம்ப வெறுப்பு இருக்குது. அவள் கூட சேர்ந்து வாழணும்னு சிவாவும் ஆசைப்பட்றாங்க. உங்களோட ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் சிவா சிந்து கூட வாழாம இப்படி இருக்காரே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. நீங்க எதுக்காக சிந்துவையும் சிவாவையும் பிரிச்சு வச்சிருக்கீங்க? அது ரொம்ப பெரிய தப்பு. 2 பேரையும் சேர்த்து வாழ வைக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துக்காக ஆதரவா பேசிட்டு நம்ம அதாவது மகா அந்த இடத்த விட்டே போயிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே நம்ம சிந்து மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியா, சிந்து சிந்து என்னாச்சு சிந்து, ஐயோ சிந்து என்னாச்சு சிந்து அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சிந்துக்கு ரொம்பவே வருத்தப்பட்டு என்னாச்சுன்னே தெரியாமல் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா இங்கே பாருங்க பெரியம்மா, என்னாச்சு பெரியம்மா, என்ன பண்ணீங்க சிந்துவை? ஐயோ சிந்து அப்படின்னு தண்ணியெல்லாம் தெளித்து ரொம்ப பதறி போய் நம்ம சிந்துவை எழுப்புறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அன்னபூர்ணிக்கு அப்போ தான் எல்லாமே புரிய வருது. சிவாக்கு சிந்து கூட சேர்ந்து வாடுறதுக்கு விருப்பம் இருக்குது. எல்லாத்தையும் மறந்து சிந்துவை ஏற்றுக்கிட்ட நேரமாக பார்த்து தான் நான் சிந்து கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டனோ. அப்பையும் சரி இப்போவையும் சரி சிந்துவோட வாழ்க்கையில் சிவாவோட வாழ்க்கையில் ஒரு தப்பான முடிவை எடுத்துக்கிட்டு இருக்க. சிவாவோட வாழ்க்கை அப்போது அவன் சொன்னதை நம்பி நான் சிந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்திருந்தேன்னா அவன் வாழ்க்கை இப்போ வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போது நான் சிந்து தப்பு பண்ணிட்டான்றதுக்காக இப்போது 2 பேரையும் பிரித்து வச்சுட்டனே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிந்து மயக்கத்துலேருந்து எழுந்து டாக்டரே என்னாச்சு டாக்டரே, எனக்கு உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்குது டாக்டரே, எனக்கு ஒரு மாதிரி கை காலெல்லாம் வலிக்குது டாக்டரே, என்னாச்சு டாக்டரே, என்னை யாராச்சும் அடிச்சிங்களா டாக்டரே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருடி கொஞ்ச நேரத்தில் எங்களெல்லாம் எப்படியெல்லாம் அலக்கழிச்சனே, இங்கே பாரு உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன், எங்களை படுத்தினதுக்கெல்லாம் உங்களை நான் பழி வாங்கி ஆகுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னப்பொண்ணு இருந்துட்டு என்ன மகா இவ்வளோ நேரம் நடந்த விஷயத்தெல்லாம் பத்தாதா, இனிமேலும் என்ன விஷயத்த பண்ண போகிற இனிமேலும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண தேவையில்ல, இனிமேல் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீ மூக்க நலைக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவா இருந்துட்டு அன்னப்பொண்ணுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, சிந்து ரொம்ப பாவம், தனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்படுறா, அடுப்படியிலையும் தனியாக சமைச்சு சாப்பிட்றதுலேருந்து எல்லா விஷயத்துலேயும் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதை என்னால் பார்க்கவும் முடியல, இதை உங்ககிட்ட சொல்லவும் முடியல, என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லலான்னு வரும்போதெல்லாம் நீங்கள் அவளை பற்றி எடுத்தா நீங்கள் உசுரோடு இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல விடாமல் பண்ணிட்டீங்க. இப்போது அது என் மனசில் இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் நீங்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் பாருங்கள் பெரியம்மா, சிந்துவா ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்கல தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, அவள் கூட இனிமேல் நான் சேர்ந்து வாழவே கூடாது, அவள் தப்பு பண்ணி அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு உங்ககிட்ட நிரூபிச்சுட்டு அவளை எப்படியாவது டிவோர்ஸ் பண்ணிடணும் அப்படின்னா உங்களோட பயங்கர கோவத்தில் தான் இருந்தேன். ஆனால் போக போக அவளோட நல்ல மனசு நல்ல குணம் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் மேலே கோவப்படணும்னோ என்னை அறியாமையே அவள் என் மனசுக்குள்ளே வந்துட்டா. இப்போது அவள் என் மனசு முழுக்க அவள் மட்டும்தான் இருக்கா. அப்படி இருக்கிறப்போ என்னை எப்படியே அவளை மறக்க சொல்கிறீங்க, என்னால் அவளை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அன்னபூர்ணி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் பெரியம்மா, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் இந்த நிமிஷத்துலேருந்து எப்போவுமே நான் சாகிற வரைக்கும் நீங்கள் சொல்கிறத தான் கேட்பேன். கண்டிப்பாக நீங்கள் இப்போ கூட சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷத்தில் நான் அவள் கூட சேர்ந்து வாழ்வேன். நீங்கள் அவள் கூட வாழ வேண்டான்னு சொன்னால் என்னோடய தலையெழுத்து அவ்வளோதான். நான் எப்போ சந்தோஷமெல்லாம் இருக்கலான்னு நினைக்கிறேனோ அப்போது என் சந்தோஷத்தெல்லாம் நீங்கள் பறிச்சிடுறீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட, இங்கே பாருங்கக்கா, அவள் உங்ககிட்ட ரொம்ப நாடகத்தை நடிச்சுக்கிட்டு போகிறா, நீங்கள் அதாவது நடித்து நம்ம சிவாவை ஏமாற்றி வச்சுருக்கான், நம்ம ஸ்னேகாவை அதாவது சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், கண்டிப்பாக அவங்களுக்கு 2 பேருக்கும் பொருத்தமாக இருக்கும், நீங்கள் 2 பேருக்கும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஸ்னேகா தான் சிந்து கூட சேர்ந்து வாடத்துக்கு
கரெக்டாக அதாவது சிவா கூட சேர்ந்து வாடுறதுக்கு கரெக்டாக இருக்குவா. அதனால் நீங்கள் நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுங்க. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியை சிவா கூட வாழ வைக்கிறீங்களா, இல்லை நம்ம சிவாக்கு ஏற்ற ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம மகாவும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகாவும் எசக்கியும் ரொம்ப பயத்தில் அப்படியே நடுங்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கக்கா, கொஞ்சம் விட்டுருந்தா அந்த சிந்து என்னை வேலாலே குத்தி சாவடிச்சிட்டு வாழேம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, நானும் தான்டா, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா. அந்த அம்மன் இப்படியெல்லாம் அவள் உடம்புல வந்து நம்மளை இப்படி பயம்படுத்தணும் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அக்கா நான் மட்டும் என்னக்கா எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா வராங்க. என்னம்மா வீட்டில் என்னென்னமோ நடந்துச்சா, அதெல்லாம் உண்மையாம்மா? நான் அதாவது வீட்டில் நடந்த விஷயத்த எல்லாமே கேள்விப்பட்ட போது எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படிம்மா இதெல்லாம் முடியுது? இதை நினச்சாவே எனக்கு அதிர்ச்சியாக இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஸ்னேகா இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆண்டி? இப்போது தலை சுத்தல், மயக்கம் வர்றது எல்லாமே எப்படி இருக்குது? அதுக்கெல்லாம் மெடிசன்ஸும் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன். அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒழுங்காக எடுத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இங்கே பாருமா ஸ்னேகா, நீ எதுக்காக வீட்டுக்கு வந்து அலைச்சல் பட்டுக்கிட்டு இருக்க? உனக்கே ஹாஸ்பிட்டலில் நிறைய வேலை இருக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்காகமா நீ வந்து இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. சிவாவே என்னை ஒட்டு மொத்தமாக பார்த்துக்கிறான். நேரத்துக்கு அவனே ஃபோன் பண்ணி டேப்லெட் போடுங்க, இந்த டேப்லெட் தான் போடணும் அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். அதனால் இந்த விஷயத்தில் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைம்மா. சிவாவே என்னை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறான். நீ இனிமேல் இந்த வீட்டுக்கு வந்து கஷ்டப்படாதம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது யார் நம்ம சஞ்சய் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அன்னபூர்ணிக்கிட்ட, ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாப்பா சஞ்சய், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்க ஆண்டி. ஏதாவது அக்ரிகல்ச்சர் விஷயமாக தான் பேச வந்தேன். அந்த பயிரெல்லாம் நாசமாச்சுல்ல, அதனால் அக்ரிகல்ச்சரில் நான் மனு கொடுத்ததப்போ இப்போது 58 லட்சம் உங்களுக்கு இழப்பீடாக கொடுத்துருக்காங்க. அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது யார் நம்ம அன்னபூர்ணிக்கு பயங்கர சந்தோஷம். என்னப்பா சொல்கிற? நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. என்னோட பையன் ஆறுமுகம் அந்த நிலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பயிரெல்லாம் விளைவிச்சான் தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் நைட்டு பகலுன்னு பார்க்காம அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அந்த நிலத்துலலாம். அதனால் அவனுக்கு இழப்பீடாக இவ்வளோ பெரிய தொகையை நீ நஷ்ட ஈடாக வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. உன்னை தவிர வேறு யாராலையும் இதை பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பைரவி வந்து அதை சஞ்சயை பார்த்துட்டு, சஞ்சய் எப்போ சஞ்சய் வந்த? வா சஞ்சய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் பைரவி, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது அக்ரிகல்ச்சரில் மனு கொடுத்துருந்தேன், அந்த விஷயமாக தான் 58 லட்சம் உங்களுக்கு அதாவது இது நஷ்டஈடாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். இந்த பைரவி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே பாரு சஞ்சய், என்னால் தான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் இது என்னால் நடக்கலைன்னு நீ தான் ப்ரூவ் பண்ணியிருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே பாரு பைரவி, இது எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் அக்கா சிந்து தான். நீ எல்லா தேங்க்ஸுமே உங்கள் அக்கா சிந்துக்கு தான் சொல்லணும். இப்போது இந்த பணம் கிடைச்சதுக்கும் உங்கள் அக்கா சிந்து தான் காரணம். இந்த விஷயம் மட்டும் தெரியாமல் போயிருந்தா நம்ம நஷ்டஈடாக மனு கொடுத்துருக்கோம் முடியாது இல்லையா. அதனால் எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட அக்கா மட்டும்தான். உன் அக்கா மட்டும் இதை பண்ணலைன்னா கண்டிப்பாக இது எதுவுமே நடந்திருக்காது. கடைசி வரைக்கும் நீ தான் இது எல்லாத்தையுமே பண்ணதான் ஆறுமுகமும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சஞ்சய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சஞ்சய் வந்துட்டு, இங்கே பாரு பைரவி, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன், இந்த அதோட செக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமா ஆறுமுகத்துக்கிட்ட வந்து, இங்கே பாரு, உன்னோட நகை எல்லாத்தையும் மீட்டுடு, நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், என்னோட 50 லட்ச ரூபாவும் இப்படி நாசமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னை எப்படியெல்லாம் கரிச்சு கொட்டினேன், என்னை எப்படியெல்லாம் திட்டினேன், இந்தா உன்னோட காசு அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், இங்கே பாரு பைரவி, பயிரெல்லாம் கருகி போச்சு அப்படின்றதுக்காக தானே உன்கிட்ட நான் கோவமாக நடந்துக்கிட்டேன், அதுக்காக இப்படியெல்லாம் பேசுவியா பைரவி?
எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இப்படியெல்லாம் பேசாத பைரவி, ரொம்ப மனசுக்கு காயப்படுத்துது தெரியுமா? அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாரு, இந்த வீட்டை விட்டு நான் எப்போ போகிறேனோ அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். எப்படி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட சித்தி என்ன வேணாலும் பேசுனாங்க. ஆனால் நீ ஒரு வார்த்தையாவது திரும்பி அவங்கள ஏதாவது கேட்டியா? இல்லை இல்லை, எதுவுமே பண்ணாமல் அப்படியே கல் மாதிரி நின்றுக்கிட்டு இருந்துட்டு இப்போ நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னால் நடந்ததெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? இல்லை நான் காயப்பட்டது தான் இல்லைன்னு ஆயிடுமா? உங்களுக்கு நல்லதுக்காக எல்லா விஷயமும் சொன்னால், ஆனால் நீங்கள் ஒரு முழுக்க ஒரு கெட்டதை பண்ணிட்டு, ஒரு ரவுடித்தனத்தை பண்ணிட்டு ஒரு பகையில் இருப்பீங்க. உன்னை பழி வாங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் பண்ணி வைப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு ஏன் மேலே பழிய போடுவீங்க. அப்படி தானே? இனிமேல் உன்னோட விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் நான் தலையிடுறது கிடையாது. இனிமேல் உன் விஷயத்தில் நான் தலையிடவும் மாட்டேன். என்னை மன்னிச்சிரு ஐயா. இனிமே உன்னோட விஷயத்தில் நான் எந்த விஷயத்துலையும் நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே பாரு பைரவி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் பைரவி. எதுக்காக பைரவி இப்படியெல்லாம் பேசுகிற? இப்படியெல்லாம் பேசாத பைரவி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு, உன் கூட பேசி பிரயோஜனமே கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா இருந்துட்டு சிந்து கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சிந்து, உன் உன் உடம்புல அந்த அம்மன் அதாவது உன் உடம்புல அந்த அம்மன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. ஆனால் அது நான் பார்க்கல. எதுக்காக சிந்து இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு டாக்டரே, உன்னோட அம்மாவும் உன்னோட மாமாவும் சேர்ந்து அம்மனோட நகையை திருடி திருடி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நகையெல்லாம் போலி நகையாக மாற்றி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த அம்மனுக்கு தாங்க முடியாமல் என் மேலே புகுந்து அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க தெரியுமா? அப்படியே சிந்து, இதெல்லாம் கேட்கவே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது தெரியுமா? ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது நீ சொல்கிறதெல்லாம் கேட்டாவே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மகா இருந்துட்டு நம்ம சிந்துவும் சிவாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எசக்கி இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, அதாவது சிவா எதுக்காக போய் அந்த சிந்து கூட பேசிக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி அவள் கூட பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவளுக்கு திமிரு ரொம்ப ஓவராக போயிடுச்சு. அதனால தான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருடா, இதை நான் இப்போவே முடிச்சு வர்றேன் பாரு. நான் போய் அன்னபூர்ணி அக்கா கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நம்ம சிவாவை கண்டிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கிட்டே போகிறாங்க. அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கக்கா, இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்கேங்க்கா. சிவா பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. அந்த சிந்து கிட்ட போயிட்டு அரை மணி நேரமாக பேசியிருக்கா. ஆனால் என்ன பேசினா ஏது பேசினான்னு எனக்கு எதுவுமே கேட்கல. இங்கே பாருங்கக்கா, இது கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம வீட்டுக்கு துரோகம் பண்ணவ கூட எப்படி அவனால் பேச முடியுது? நீங்கள் தான் இனிமேல் அவள் கூட பேசக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லி வைக்கணும். நீங்கள் தான்க்கா நீங்கள் சொன்னாதான் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவாவை நம்ம மகா இருந்துட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம சிவாவும் வராங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பைரவியும் வந்துடுறாங்க. வந்த உடனே அன்னபூர்ணி என்ன தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி வந்துட்டு, இங்கே பாரு சிவா, நீ சிந்து கூட பேசிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பெரியம்மா, நான் சிந்து கூட பேசிக்கிட்டு தான் இருந்தேன், சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சிவா, இந்த வீட்டில் இருக்கிற யாருமே சிந்து கூட பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேனா இல்லையா? அதுக்கப்புறமும் எதுக்காக அவ கூட போய் பேசிக்கிட்டு இருந்தேன்? இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு உனக்கு தோணலையா? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க பெரியம்மா, நான் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணனா, அவள் ரொம்ப வருத்தத்தில் இருந்தா. அவள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியல பெரியம்மா. அதனால தான் இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அதாவது மகா நம்ம அன்னபூர்ணி. இங்கே பாரு சிவா, உன்னோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்க. அந்த முடிவை கேட்டுனா நீயே ரொம்ப சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு ஸ்னேகாவுக்கு தான் நம்ம சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்ல போகிறாங்கன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு சிவா, நீ சிந்து கூட ஆரம்பத்தில் வாழ்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருந்தாலையும் போக போக சிந்து உன்னோட மனசு முழுக்க வந்துட்டான்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. அதனால தான் நீ சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறதுல எனக்கு முழு விருப்பம் இருக்குது.
இனிமே நீ சிந்து கூட வாழ்றத நான் தடுக்கவே மாட்டேன், நீ சிந்து கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மகாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த விஷயத்தில்? அப்போவும் சரி இப்போவும் சரி நீங்கள் தப்பாக தான் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு மகா, அவனோட வாழ்க்கையில் நான் இப்போ வரைக்கும் தப்பாக தான் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ சொன்னது கரெக்டு தான். நான் அப்போ மட்டும் சிவாவோட பேச்சை கேட்டு நான் சிந்து கூட சிவாவுக்கு சேர்த்து வைக்காமல் இருந்திருந்தேன்னா இப்போது சிவாவோட வாழ்க்கையை வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போது சிவா சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கிறப்போ நம்ம சிவாவை சிந்து கூட இருந்து பிரிக்கக்கூடாதுல்ல, அது மிகப்பெரிய தப்பாயிடும். அதனால தான் அவங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கலான்னு இருக்கேன். இங்கே பாரு சிவா, இந்த விஷயத்த நீ சிந்துக்கிட்ட சொல்லாத. அவ நிறைஞ்ச பௌர்ணமியில் அம்மனுக்கு நகையெல்லாம் சாத்துவாள்ல, அன்னைக்கு அவகிட்ட இதை சொல்லிக்கலாம். அது வரைக்கும் யாருமே அவகிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பைரவி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்க அத்தை, சிந்துவோட மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அத்தை. இந்த விஷயத்த கேட்டால் சிந்து ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்க பெரியம்மா, நீங்கள் என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு முடிவை எடுப்பீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அன்னபூர்ணியும் சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த நம்ம அதாவது நம்ம சிந்து தெரிஞ்சுக்கிட்ட உடனே எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுவாங்க, எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.